வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, எல்ஐசி ஆஃப் இந்தியா சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். ஜென்டில்மேன், இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கான்செப்டோட இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. வாட் இஸ் அ கான்செப்ட் அப்படின்னா, அந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னால சட்டப்படியான ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த வீடியோ எந்த ஒரு நிறுவனத்தையும் எந்த ஒரு பாலிசியையும் விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்படவில்லை. தவறான வழியில் பாலிசி விற்பனை செய்ய எந்த விதத்திலும் முயற்சி செய்யவில்லை. வீடியோவில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் பல்வேறு இணையதளங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. இவை எதுவும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் இல்லை. All details are based on the IRDA மாஸ்டர் சர்க்குலர். ஐஆர்டிஏவோட மாஸ்டர் சர்க்குலரை வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன், இந்த நிகழ்ச்சியை நான் செய்கிறேன். ஸோ திஸ் இஸ் எ டிஸ்க்ளைமர். நண்பர்களே, இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன? அடுத்த மாதம் எல்ஐசியில் நடக்கும் மாற்றங்கள். எல்ஐசி மீன்ஸ் எல்ஐசி ப்ராடக்ட், எல்ஐசி பாலிசியில் நடக்கவிருக்கும் மாற்றங்கள். இப்போ இல்லைன்னா எப்போ பார்த்தா அட்ராக்ஷனாக இருக்கும். ஜென்டில்மேன், ஃபர்ஸ்ட் எல்ஐசியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நான் சில பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிற அனைத்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஐஆர்டிஏஐ சார், அவருக்கு கீழே தான் வருது. எப்படி பேங்குகள்லாம் ரிசர்வ் பேங்க் கீழே சொல்றது கேட்குறாங்களோ, டெலிகாம் கம்பெனிகள் எல்லாமே ஏர்செல் இல்லை, மற்ற எல்லா டெலிகாம் கம்பெனிகளும் ட்ராய் சொல்றது தான் கேட்க முடியும். ட்ராய் மாதிரி இந்திய தேர்தல் கமிஷன் மாற, தேர்தல் ஆணையம் மாற, ஐஆர்டிஏங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இண்டிபெண்டன்ட் பாடின்னு என்னங்க? சுதந்திரமான அமைப்பு. அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ அதைத்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கேட்கணும். அந்த அமைப்பு என்ன வேணாலும் சொல்லும். சில சமயம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் கம்பெனிகளுக்கு, சில சமயம் ஆர்டர் கொடுக்கும், சில சமயம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மூணையும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கேட்டு நடந்து தான் ஆகணும். இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு மேலே ஒரு ஆர்டர் அல்லது சர்க்குலர் கொடுத்ததை பற்றி தான் நாம் முக்கியமாக பேச போகிறோம். அதற்காக என்ன பண்ண போகிறோம்? அடுத்த மாதம் எல்ஐசி நடக்கும் மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்போ சார் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். என்ன நடந்தது ஜூலை 1, 2017? நண்பர்களே, 2017 முகவர்களாக இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியும். ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜிஎஸ்டினா கூட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ். இந்தியாவில் இருக்கிற அனைவருக்கும் பொது. எல்ஐசி பாலிசிகளுக்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் எஸ்டி இருந்தது, அதுக்கு முன்னால் எதுவுமே கிடையாது. பிரீமியம் மட்டும் கட்டினா போகுது கஸ்டமர். அப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஜூலை 2017. எதுக்கு சார் அதை சொல்றீங்க? நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். ஆஃப்டர் ஜிஎஸ்டி 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்ட வேண்டிய கஸ்டமர், அல்லது அவர் அன்னைக்கு பாலிசி போட்டிருந்தாருன்னா 1 லட்சம் தான் பிரீமியம் கட்டி இருந்திருக்கணும். ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்திருந்தா 1,04,500 ரூபா கட்டினார். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னோட நோக்கம் ஜிஎஸ்டியை குறை கூறுவது இல்லை, ஜிஎஸ்டி எதிர்ப்பது இல்லை, ஜிஎஸ்டி வேணான்னு சொல்வது இல்லை. ஆனால் ஆஃப்டர் ஜிஎஸ்டி ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுற கஸ்டமர் இன்சூரன்ஸ் பிரீமியம் தான் கட்டுறார். ஆனால் கூட என்ன பண்ணுறாருங்க, ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டுறார். 1,04,500 ரூபா கட்டுறார். இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? இன்வெஸ்டர் பே ₹4,500 ஃபார் ஜிஎஸ்டி. நண்பர்களே, இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், பிரீமியம்ங்கிறது என்ன? நீங்க சம்ம ஷூட் ஆர் அந்த கவரேஜ் கட்டுற பங்களிப்பு, தட் இஸ் அ பிரீமியம். ஆனா பிரீமியத்தை பொறுத்து போனஸ் மாறுமா? மாறாது. சம்ம ஷூடை பொறுத்தது தான் போனஸ், சம்ம ஷூடுக்கு தான் போனஸ். ரிஸ்க் கவருக்கு பிரீமியம் டைரக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? ஆகாது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு போனஸ் கிடைக்காது. நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்கிறத பொறுத்து ரிஸ்க் கவர் கிடைக்காது. நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்கிறத பொறுத்து சரண்டர் வேல்யூ கிடைக்காது. நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்கிறத பொறுத்து லோன் அவைலபிள் இருக்காது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எஸ்,
எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் சம் அஷ்யூர்ட். அப்போ 1,00,000 கட்டுறார் ஒரு கஸ்டமர், 10,00,000 சம் அஷ்யூர்ட் வச்சுக்கலாம். 1,04,500 கட்டினாலும் அதே 10 லட்சம் தான் சம் அஷ்யூர்ட். பிகாஸ் ஆஃப் 4,500 இஸ் a ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா பே பண்றார். மறுபடியும் நான் திருப்பி நான் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்றேன். என்னோட நோக்கம் ஜிஎஸ்டி குறைவு வருவது இல்லை, மாற்றங்களை தப்புன்னு சொல்றது இல்லை. பட் கஸ்டமர் பே 4,500 எக்ஸ்ட்ரா. அவருக்கு சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் ஆகாது. சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் ஆகலன்னா போனஸ் இன்க்ரீஸ் ஆகாது. போனஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ரிஸ்கவர் இன்க்ரீஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரீமியம் ஏறுறது உங்க சம் அஷ்யூர்ட் ஏறுதுன்னு அர்த்தம் இல்லை. சார் இன்னொரு 1000 ரூபாய் எச்சா கட்டுங்க சார் மந்த்லி அப்படின்னீங்கன்னா சம் அஷ்யூர்ட் 10லிருந்து 12 பண்ணீங்கன்னா கஸ்டமருக்கு லாபம். இல்லை சார் பிரீமியம் ஜிஎஸ்டிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும் சார் 4,500 ரூபாய்னா ஜிஎஸ்டி உங்கள் சம் அஷ்யூர்டை ஏற்றாது நண்பர்களே. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா 2014 ஒரு மாற்றம் வந்துச்சு. பிரீமியம் எக்ஸ்ட்ரா மாறுச்சு. அதுக்கு முன்னாலேயே சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் ஜிஎஸ்டிங்கிற பேரில் கொஞ்சம் பிரீமியம் ஏறுறதுனால கஸ்டமருக்கு பிரீமியம் கட்டுறது தான் அதிகமாச்சே ஒழிய எந்த விதமான டைரக்ட் பெனிஃபிட் இல்லை. இன்டைரக்ட் பெனிஃபிட் நிறையா இருக்கு சார். சார் ஜிஎஸ்டி வந்ததுனால தான் சார் கவர்மெண்ட் வளருது. கவர்மெண்ட் நிறைய நலத்திட்டங்களுக்கு உதவி பண்ண சார். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். ஐ எம் இந்தியன், நீங்களும் இந்தியன், நாம கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. பட் பேக்கெட்லேருந்து எச்சா செலவுன்றார் கஸ்டமர். 4,500 ரூபாய் இந்த மாற்றத்தினால கஸ்டமர் இழந்து விட்டார். மைண்டில் வச்சுக்கங்க. சரி அடுத்தது. சரி சார் என்ன சார் இப்போ பிரச்சனை? மாற்றங்களை கூர்ந்து கவனியுங்கள். என்ன சார் மாற்றங்களை கூர்ந்து கவனியுங்கிற? சார் யூ ஆர் அ பிஸ்னஸ் மேன். நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்சூரன்ஸ் துறையில அல்லது அந்த செக்டார்ல என்னென்னவெல்லாம் சேஞ்ச் நடக்குதுங்கிறத தயவு செஞ்சு கவனிங்க. எப்படி என்னென்னவெல்லாம் சேஞ்ச் நடந்துட்டு இருக்குது நீங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல? சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல கவனிக்க வேண்டாம், ஷேர் மார்க்கெட்டை கவனிக்க வேண்டாம், ரியல் எஸ்டேட் கவனிக்க வேண்டாம், ஃபாரின் அஃபேர்ஸ் கவனிக்க வேண்டாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல என்ன நடக்குதுன்னு கவனிக்க வேண்டாம், அரசியலை கூட கவனிக்க வேண்டாம் சார். பட் உங்க டிபார்ட்மெண்ட், உங்க தொழில் லைஃப் இன்சூரன்ஸ்ல என்ன சேஞ்சஸ் இப்ப நடந்துட்டு இருக்குது, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், தயவு செஞ்சு மாற்றங்களை கூர்ந்து கவனியுங்கள். அப்படி கவனிச்சீங்கன்னா தான் கஸ்டமருக்கு சரியான தகவலை சொல்ல முடியும். நீங்கள் அறிவாளி என்ன எப்ப உங்க கஸ்டமர் உங்களை நினைக்கிறாங்களோ அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒருவேளை இந்த தகவல் அவருக்கு போதும். சார் எல்ஐசியில் ஏதோ இப்போ ஒரு மாற்றம் வருதாமே, நாட் ஓன்லி எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் செக்டார்ல இப்படி ஒரு மாற்றம் வருதாமே உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார் சொன்னீங்கன்னா அவுட். இவருக்கு எதுவுமே தெரியாது நினைச்சுக்கோ. எஸ் சார் இப்படி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு சார், இப்படி ஒரு மாற்றம் வரப்போகுது சார், சொல்லுங்க, ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது சார். மாற்றங்களை கூர்ந்து கவனியுங்கள். தயவு செஞ்சு தேடி பிடிச்ச விஷயங்கள் எடுத்துங்க. இன்னைக்கு அது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றது தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னா உங்களுடைய தொழில் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும். ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நாங்கள் சொல்லணும்னு கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை பொறுத்து எங்களுடைய அடுத்த வீடியோனுடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகமாகும். நண்பர்களே தயவு செஞ்சு மாற்றங்களை கூர்ந்து கவனியுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போற விஷயம் மாற்றங்களை கூர்ந்து கவனியுங்கள் சொல்லி போட்டு, மாற்றங்கள் ஒன்றே மாறாது சார். சார் இன்னும் நிறைய மாற்றம் வரும். உங்களுக்கு தெரியுமா? வெறும் 20 ரூபா, 30 ரூபா, 25,000 ரூபா சம்ம ஷூடெல்லாம் இருந்தது நாங்கள் ஏஜென்ட் ஆன போது. இப்போ மினிமம் சம்ம ஷூட் 2 lakh 1 lakh. மாற்றங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஏன் சார்? மெச்சூரிட்டி வரும்போது செட் ஆகணும் சார். 30,000 ரூபாய் மெச்சூரிட்டி என்ன சார் வாங்குவீங்க? 2 லட்சம் வாங்க, 5 லட்சம் வாங்குவேன். நல்ல மாற்றம். ஸோ இந்த மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா காலத்துக்காகவும் மனிதர்களுக்காகவும் சில சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்காகவும் மாற்றங்கள் ஆகிட்டே தான் இருக்கும். நாட் ஓன்லி லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆல் இண்டஸ்ட்ரீஸ், ஆல் பிஸ்னஸ் மாறிட்டே இருக்குது நண்பர்களே. ஆனால் நீங்கள் ஏஜென்ட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், ஏஜென்ட் கூட நான் சொல்ல மாட்டேன், யூ ஆர் அ பிஸ்னஸ் மேன். உங்கள் பிஸ்னஸில் என்ன மாற்றம் வருதுங்கிறத உன்னிப்பாக கவனிக்கணும். நீங்கள் அந்த மாற்றத்தை ப்ரிடிக்ஷனாக மாற்றணும். ப்ரிடிக்ஷனாக என்ன? இப்படி மாற்றம் வந்தால் எதிர்காலத்தில் என்ன மாற்றம் வரும், நான் ஏன் கஸ்டமருக்கு என்ன சொல்லணும்,
என் பிஸ்னஸை நான் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கூர்ந்து கவனித்து ப்ரிடிக்ஷன் பண்ணி டெசிஷன் எடுத்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் கிங் சார். எவ்வளோதான். சரி நண்பர்களே, சரி இப்போ லேட்டஸ்ட் மாஸ்டர் சர்க்குலர்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ தான் நான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் எவ்ரிதிங் ரெக்கார்டை வச்சு தான் நான் பேசுகிறேன். லேட்டஸ்ட் மாஸ்டர் சர்க்குலர் IRDA. நீங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். IRDAI லேட்டஸ்ட் மாஸ்டர் சர்க்குலர் லைஃப் இன்சூரன்ஸ் அடிங்க. 69 பேஜ் உள்ள ஒரு சர்க்குலர் கொடுக்கும். என்ன சார் லேட்டஸ்ட் மாஸ்டர் சர்க்குலர்? நான் முதலே சொன்னேன், IRDA இஸ் அ கண்ட்ரோலிங் பாடி. அவர் சொல்கிறது தான் கேட்கணும். அவர் ஆர்டர் போடுவார், அவர் அட்வைஸ் பண்ணுவார், கண்ட்ரோலும் பண்ணுவார். யார்? இன்சூரன்ஸ் கம்பெனிகளை. அவர் சொல்கிறது தான் கடைசி. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் பாடி, இண்டிபெண்ட் பாடி. அவர் இப்போ சமீபத்தில் ஒரு மாஸ்டர் சர்க்குலர் கொடுத்துட்டார் சார். IRDA என்ன பண்ணிருச்சுங்க, அந்த சர்க்குலர் நம்பர் கூட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க இதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன சார் அந்த லேட்டஸ்ட் மாஸ்டர் சர்க்குலர் சொல்லுது அப்படிங்கிறதுக்கு முன்னால், அந்த மாஸ்டர் சர்க்குலர்னா என்ன சொல்கிறேன் சார்? சின்ன சின்ன சர்க்குலர் நிறைய போட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னால், 1 வருஷம் முன்னால், 2 வருஷம் முன்னால் எல்லாமே சேர்த்து ஒரே சர்க்குலர் அடிக்கிறதா மாஸ்டர் சர்க்குலர். ஏப்பா இதுதான்ப்பா ஃபைனல், இதை வச்சுக்கோ, நீ வேற எதையும் பார்க்க வேண்டாம், இதான் மாஸ்டர் சர்க்குலர் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் சர்க்குலர் கொடுத்தாங்க. எப்போ? ஜூன் 12, 3 மாதத்துக்கு முன்னால. இதே வருஷம் 2024 ஜூன் 12 ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டான். யார் கொடுத்துருக்கான் நான் பார்த்துருக்கேன் பாருங்க. எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் இதுதான் ஆர்டர் சார். சர்க்குலர்னா ஆர்டர் சார், ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. பண்ணணும்னா பண்ணணும். தட் இஸ் எ லேட்டஸ்ட் மாஸ்டர் சர்க்குலர். IRDA அடிச்சாம்பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறான் பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டான், இந்த சர்க்குலரை கொடுத்துட்டான். என்ன சார் சர்க்குலர்? அதில் இம்பார்ட்டன்ட் ஆஃப் மாஸ்டர் சர்க்குலர் சார். சர்க்குலரில் நிறைய விஷயம் இருக்குது சார். இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு சில ரெகுலேஷன் இருக்குது, பிஸ்னஸுக்கு சில ரெகுலேஷன் இருக்குது, ப்ராஃபிட் சம்மந்தமாக, கணக்கு சம்மந்தமாக நிறைய ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒரு விஷயம் வந்தால் எல்லாமே பார்க்க முடியாது. எவ்வளவு அறிக்கைகள் வருது, எவ்வளவு நியூஸஸ் வருது, நியூஸ் பேப்பரில் எல்லாம் பார்க்குறோமா? எனக்கு என்ன வேணுமோ அதான் பார்க்குறேன். அப்போ இம்பார்ட்டன்ட் ஆஃப் மாஸ்டர் சர்க்குலரில் நான் என்ன பார்க்குறேன், அல்லது நம்ம ஏஜென்ட் கம்யூனிட்டிக்கு என்ன பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா, அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நண்பர்களே. சரண்டர் வேல்யூ ரெக்கமெண்டேஷன் இருக்குது, ஆர்டர் இருக்குது, சர்க்குலர் இருக்குது. ரெக்கமெண்டேஷனுங்கிற வேர்டோட ஆர்டர், சர்க்குலர், ரெக்கமெண்டேஷனை தாண்டி சரண்டர் வேல்யூ சம்பந்தமா இந்த இம்பார்ட்டன்டான ஒரு சர்க்குலர்ல ஒரு மேட்டர் இருக்கு. இதைத்தான் நாம் பார்க்க போறோம். இந்த வீடியோவுடைய முழு சாராம்சமும் இந்த வேர்டு தான். என்ன சொல்லியிருக்கான்? சரண்டர் வேல்யூ சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் சார். சார் முதல்ல என்ன சார் சரண்டர் வேல்யூ? நான் புதுசு சார், பழைய சரண்டர் வேல்யூ பற்றி எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, நண்பர்களே ஒருத்தர் பாலிசி போடுறார். 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர் இருக்கிறார். ஆனால் அந்த பாலிசி 20 இயர் பாலிசி, 15 வருஷம் பாலிசி. இடையிலேயே வேணான்னு வெளியே போகிறார். கணக்கு முடிங்கப்பாங்கிறார். நான் க்ளோஸ் பண்ணுறேன்ப்பா பாலிசிங்கிறார். எனக்கு காசு கொடுன்னு கேட்குறார். தட் இஸ் அ சரண்டர் வேல்யூ. ஓ அப்படியா சார், அது சம்மந்தமாக என்ன சார்? பழசு சார். ஏற்கனவே அதில் என்ன சார் இருக்குது? ஐயா 2 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே சரண்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டின காசில் 35% தான் வரும் அப்ராக்சிமேட்டாக நட்டம். 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள நீங்கள் பாலிசி கட்டியிருந்தீங்கன்னா 60% தான் கிடைக்கும் நட்டம். சரி சார், 10 வருஷத்துக்கு மேலே கட்டிக்கிறீங்க, அப்பவும் 90% தான் கிடைக்கும், அதுவும் நட்டம் தான். அப்படின்னு என்ன? சரண்டர் பண்ணீங்கன்னா நட்டம் சார். இதுதான் பழைய கதை. பழைய பாலிசியில் இப்படி தான் இருக்கு ரூல். பெரும்பான்மையான பாலிசிகளுக்கு சார், சில பாலிசியில் நிறைய கிடைக்கும் சார். எக்ஸம்ஷனை பற்றி நான் பேச விரும்பல, நான் பெரும்பான்மையான பாலிசிகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ என்ன சார் பிரச்சனை? நியூ பாலிசி, நியூ சர்க்குலரில் எப்படி என்ன சார் சொல்லிட்டாங்க? நஷ்டமாகும் சொன்னீங்க பழைய பாலிசி படி. இப்போ என்ன சார் சொல்லியிருக்கு? ஏதாவது சிக்கல் பண்ணியிருக்கா சார் IRDA? ஆமாம் பண்ணியிருக்கு. சிக்கல்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு பேரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனால் ரெக்கமெண்டேஷன் நான் சொல்கிறேன், சரண்டர் வேல்யூ சுட் பி ரீசனபிளாக இருக்கும்ட்டான். அப்படின்னு என்ன? யோ ரொம்ப கம்மியாக கொடுக்காத. அவன் 3 லட்சம் கட்டிக்கிறான், வருஷம் 1 லட்சம் 3 லட்சம் கட்டிக்கிறான்.
வாங்கிட்டு 1 லட்சம் கொடுக்குறேங்கிறியா, இது நியாயமா? ரீசனபிளா கொடு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கிரேட்டர் than ஜிஎஸ்வி அண்ட் எஸ்எஸ்வி. ஜிஎஸ்வின்னு என்னங்க சார்? கேரண்டீடு சரண்டர் வேல்யூன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஒரு வேல்யூ வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூன்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதை அப்பப்போ மாற்றுவாங்க. இதுக்கெல்லாம் மேலே வரணும்ட்டா. நீ கேரண்டீடு சரண்டர் வேல்யூங்கிற, ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூங்கிற, இதெல்லாம் ஆகாது. இதை விட மேலே இருக்கணும், ரீசனபிளாக இருக்கணும்ட்டா. அப்படின்னு என்னங்க, ஒரு கஸ்டமர் எப்போ வேணாலும் வெளியே போவார் சார். வெளியே போனார்னா ஒரு கட்டின காசோட கம்மியாகக்கூடாது அல்லது நஷ்டமாகக்கூடாதுன்ட்டா. எவ்வளோன்னு சொல்ல, இது ஒரு விஷயம். அடுத்தது, சரண்டர் வேல்யூ should be 1 premium completed or 1 year premium, 1 year completed premium. அப்படின்னு என்ன, இந்த 2 வருஷம் 3 வருஷம் கட்டினா தான் நான் சரண்டர் பண்ணுவேன் சொல்லக்கூடாது. ஒரு பிரீமியம், இயர்லி பிரீமியம் கட்டிட்டானா கொடுத்துரு, 1 இயர் முடிச்சுட்டானா கொடுத்துரு. அப்படின்னு என்ன, வெளியே போறேன்னு சொன்னா அவன் கட்டின காசு கொடுத்துருட்டான், அல்லது லாபமா கொடுத்துரு, ரீசனபிளா கொடுத்துருட்டான். அதிகமாக கம்மியானலாம் பேசல, அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சார், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். சிம்பிள், வெளியே போறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஐஆர்டிஏ சொல்லிருச்சு. எப்படி வெளியே போறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது? உங்களுக்கு ஒரு நல்ல சந்தேகம் வரும், எனக்கும் வந்துச்சு. கரெக்டு தானே தலைவரே, வெளியே போறவனுக்கு நல்லது பண்ணலாம்ல, அவனுக்கு ஏன் காசு பிடிக்கிறீங்க? வெரி குட் சார். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களோட நோக்கம் என்ன சார்? ஒரு கஸ்டமருக்கு 15 வருஷம் பாதுகாப்பு கொடுக்கணும், 20 வருஷம் பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த குழந்தை படிச்சு முடிகிற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், என்னோட ஏர்னிங் பீரியட் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், எனக்கு பணம் எப்போ கொடுக்கணும், என்னோட கமிட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும். அதுதானே சார் நம்மளோட நோக்கம். 1 வருஷம் போட்டு வெளியே போறது, அவருக்கு நல்ல பணம் கொடுக்கணுங்கிறது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட நோக்கம் இல்லையுமே. நான் அதுக்கு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் நிறைய இருக்கு சார். யார் முதல்ல சரண்டர் பண்ணுவான்? ஹெல்த் நல்லா இருக்கிறவன் தான் சரண்டர் பண்ணுவான். அப்போ ஹெல்த் நல்லா இருக்கிறவன் எல்லாரும் வெளியே போயிட்டான்னா, ஹெல்த் நல்லா இல்லாதவன் மட்டும்தான் கம்பெனியில் இருப்பான். இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நட்டம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு கஷ்டம். நான் என்னங்கிறேன் நண்பர்களா, நம்மளோட வேலை சரண்டர் வேல்யூ நல்லதுதான், வெளியே போறவங்களுக்கு காசு கொடுக்க நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அதை என்கரேஜ் பண்றது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுடைய மெயின் வேலை இல்லை. நம்மளோட வேலை ரொம்ப நாளைக்கு அவங்கள பாதுகாக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு நல்ல வேல்யூ கொடுக்கணும். சரி, இப்போ நியூ ரெக்கமெண்டேஷன் சரண்டர் வேல்யூ நிறைய கொடுக்கணும்னு வந்துருச்சு. சரி சார், இப்போ அதுக்கு என்ன சார் பிரச்சனை? எப்படி இது என்னவெல்லாம் இம்பாக்ட் பண்ணும்? ஃப்ரெண்ட்ஸ், ரெவென்யூ மே பி லோ. ரெவென்யூன்னு யாருங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு ரெவென்யூ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரெவென்யூ? லாபம். ஆமாம் சார், கட்டின காசுல கால்வாசி தான் கொடுக்குறேன், அரைவாசி தான் கொடுக்குறேன், முக்கால்வாசி தான் கொடுக்குறேன். என்ன இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மிச்சமெல்லாம் லாபம் தானே. இன்சூரன்ஸ் கம்பெனியோட லாபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இந்த சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய பங்கு வர்த்தகத்தில் தொய்வு ஏற்பட்டு, கம்பெனிகளுடைய பங்கு இறங்கி இருக்குது. காரணம் என்ன? இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட லாபம் கம்மியாயிருந்து கணக்கு போடுறாங்க. அடுத்தது, சரி வேற என்ன சார்? பிரீமியம் மே பி ஹை. நண்பர்களே, லாபம் கம்மியாகுதுன்னா வேற வழியே இல்லை. நான் ஏதாவது இடத்துல லாபத்தை அதிகம் பண்ணணும், பிரீமியம் அதிகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் நாட் அ ரைட். என்னோட ப்ரிடிக்ஷன் இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ரிடிக்ஷனும் இல்லை பிரீமியம் அதிகமாகணும்னு நான் உறுதி சொல்ல, ஆனால் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் பாருங்க சார். ஒரு 5 years பேக் மோட்டார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸில் ஓனர் டிரைவர் இறந்து போயிட்டா 1 lakh கொடுப்பேங்கிறது பழைய ரூல். அப்படின்னா அந்த ஓனர், அந்த வண்டியோட ஓனர் அந்த வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அடிபட்டு இறந்து போயிட்டாருன்னா 1 லட்ச ரூபாய் நஷ்டீடு கிடைக்கும். இதான் ரூல். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னா, 1 லட்சங்கிறது பத்தாது, குறைஞ்சது 15 லட்சம் கொடுக்கணும்னு தீர்ப்பு போட்டாங்க. அதை ஐஆர்டிஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு தெரியுமா? சூப்பர், நான் கொடுத்துட்றேன், எனக்கு என்ன, 50 ரூபா தான் வாங்கினேன் 1 லட்சத்துக்கு, 400 ரூபா கொடுங்க 15 லட்சம் கொடுக்குறேன். பிரீமியத்தை ஏற்றி விட்டா 15 லட்சம் கொடுத்துட்டான். ரூல்ஸையும் மதிக்காம போகல, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. காசு அதிகமா சார், இன்சூரன்ஸ் கம்பெனி இலவசமா கொடுக்காது. இதுதான் ரூல், இதுதான் எக்ஸாம்பிள். எல்லாமுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தயார். ஆனா என்ன பண்ணுவேன்? பிரீமியம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். திஸ் இஸ் எ எக்ஸாம்பிள். பண்ணுன்னு நான் சொல்ல. ஓகே நண்பர்களே, அடுத்தது என்ன நடக்கும்? ஏஜென்ட் பெனிஃபிட் மே பி லோ. ஏஜென்ட் பெனிஃபிட்னா என்ன சார்? நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஏஜென்ட்டுக்கு நிறைய நேரடி உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, மறைமுக வருமானங்கள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதுல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் வேணுமே? செலவு கம்மி பண்றது என்னன்னா எல்லா செலவும் சேர்த்து. அப்ப ஏஜென்ட் பெனிஃபிட்ஸ் மே பி லோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ எம் நாட் ஷூர், பட் இதெல்லாம் மை
பர்சனல் கருத்துன்னு சொல்ல மாட்டேன், நிறைய எக்ஸ்பர்ட்டோட கருத்து. when will start சார், இதெல்லாம் எப்போ சார் வரப்போகுது, இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கும், நாளைக்கா நாளானிக்கா அடுத்த வாரமா, எப்போ சார் இதெல்லாம் மாற்றம் மாறப்போகுது, அந்த சர்க்குலரில் எப்போ சார் சொல்லியிருக்காங்க, எப்போ இருந்து சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இம்பாக்ட் ஆக போகுது, ப்ரீமியம் மாற போகுதா, வருமானம் கம்மியாக போகுதா, ஏஜென்ட்டோட வருமானம் கம்மியாக வாய்ப்பு இருக்குங்கிறீங்களே எப்போ? நண்பர்களே, மறுபடியும் சொல்கிறேன், எப்போங்கிறத நானும் இன்னொரு ஆள் சொன்னது தான் முடிவு பண்ணுறேன். மாஸ்டர் சர்க்குலர் நோட்டிஃபிகேஷன் சார், எல்ஐசி, நாட் ஒன்லி எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு ஐஆர்டிஏ ஒரு மாஸ்டர் சர்க்குலர் கொடுத்துருக்குது. ஏற்கனவே படித்தோம். அந்த மாஸ்டர் சர்க்குலரில் சரண்டர் வேல்யூ சம்மந்தமாக சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லிட்டு மாஸ்டர் சர்க்குலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 30 செப்டம்பர் 2024 என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? நான் அப்படியே படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அந்த சர்க்குலர் இருக்கிற வார்ட் சார், இந்த சர்க்குலருடைய பிடிஎஃப் டவுன்லோட் லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். யார் வேணாலும் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இந்த சர்க்குலரில் இது என்ன இருக்குது, 69 பேஜ் இருக்கு சர்க்குலர். அந்த 69 பேஜ் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்கான்? எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் நாட் கம்ப்ளைங் வித் அ ப்ரிவிஷன் as referred and para 1.1 அதான் அந்த சரண்டர் வேல்யூ எப்படி இருக்கும்ங்கிறது சொல்றது 1.1 can continue for new business for limited period. உன்னோட பழைய ப்ராடக்ட்டை லிமிட்டெட் பீரியட் வரைக்கும் தான் பண்ணணும். 30 செப்டம்பர் 2024 and shall be withdraw, அந்த ப்ராடக்ட்டை எடுத்துரு வெளியே. for new business, புது பிசினஸ் இருந்து வெளியே எடுத்துற, அல்லது modified as per the extent product, புது ரூல்ஸ்க்காக அதை மாத்திட்டு அப்ரூவல் வாங்கிக்கோ. ப்ராசஸ் ஆன் ஆர் பிஃபோர் 30 செப்டம்பர் அப்படின்னு இந்த மாதம் 30 செப்டம்பருக்குள்ள உன்ற பழைய பாலிசியெல்லாம் க்ளோஸ் பண்ணு, வித்ட்ரா பண்ணிக்கோ, இல்லைன்னா மாற்றம் பண்ணு, அனுமதி வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் நான் சொன்ன ரூல்ஸில் தான் இருக்கணும்ட்டான். எப்படி 1 இயரில் சரண்டர் பண்ணுவேன், சரண்டர் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடாது, ரீசனபிளாக இருக்கக்கூடாது, ஜிஎஸ்விக்கு மேலே இருக்கணும், எஸ்எஸ்விக்கு மேலே இருக்கணும், எல்லாம் சொல்லிட்டான். இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்ன பண்ணுங்கிறது இன்னும் கிளியரான அறிவிப்பு வரலை. ஆனால் நீங்களும் நானும் ப்ரிடிக்ட் பண்ணபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ? 30 செப்டம்பருக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி நண்பர்களே, சரி சார், இப்போ என்ன சார் பாலிசி இருக்குது, ஏதாவது பெஸ்ட் பாலிசியாக இருக்கா சார், நாங்கள் மிஸ் பண்ணிடுமா சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பாலிசியெல்லாம் மாற்றிடுவாங்க போட்டிருக்கு சார், அப்படி என்ன சார் பெஸ்ட்டாக பாலிசி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், ஜீவன் லாப்னு ஒரு பாலிசி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் பிச்சுக்கிட்டு போகிற பாலிசி தான். 100 பேர் பாலிசி எடுத்தானா கிட்டத்தட்ட 25 பேர் இந்த பாலிசி தான் சார் எடுக்கிறான். ஏன்? அட்ராக்ஷன், சீக்கிரமாக கட்டி முடிச்சுக்கலாம், லாபம், செம்மையான லாபம், அட்டகாசமான ரிஸ்க் வரும். ஜீவன் லக்ஷயான ஒரு பாலிசி இருக்குங்க. குழந்தைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இப்படி ஒரு பாலிசி கிடையாது. நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துங்க சார், ஜீவன் லக்ஷயாவை நேருக்கு நேர் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குதா? இல்லை. மை பர்சனல் ஒப்பீனியன். ஜீவன் ஆனந்த் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பின்னலும் அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணுறான் இல்லையா, அது இந்த பாலிசி தான் சார். பணம் கட்டிகிட்டே இருங்க, ப்ரீமியம் கட்டி முடிஞ்சோன்னா கட்டின பணம் சம்மை ஷூட் போனஸ் எல்லாம் வாங்கிக்கங்க. இன்னொரு சம்மை ஷூட் நீங்கள் எப்போ இறந்து போனீங்கன்னாலும் உங்கள் ஃபேமிலி கொடுத்துறேன் சார். என்னங்க அது? 2 சம்மை ஷூடுங்க, 2 சம்மை ஷூட் கொடுக்குறான், ஒரு போனஸ் கொடுக்குறான். நீங்கள் 90 வயசில் இருங்க, 90-50 வயசில் இருந்து போருங்க, 50 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கலாம், 50 லட்சம் மறுபடியும் உங்கள் ஃபேமிலிக்கு கிடைக்கும். உங்கள் ஒய்ஃபுக்கு கிடைக்கலாம், பையனுக்கு கிடைக்கலாம், பிள்ளைக்கு கிடைக்கலாம், பேரம்பேதிக்கு கூட கிடைக்கலாம் சார். தட் இஸ் அ ஜீவன் ஆனந்த். ஜீவன் தருண் குழந்தைங்களுக்கு இருக்கிற இன்னொரு அட்டகாசமான ப்ராடக்ட் சார். +2 முடிக்கிற போது ஒரு அமௌண்ட், டிகிரி படிக்கிற போது அமௌண்ட்டு, ஃபாரினுக்கு போகும்போது ஒரு அமௌண்ட்டு, கல்யாணம் பண்ணுற போது ஒரு லம்ப் அமௌண்ட், பிரித்து கொடுப்பான் ஜீவன் தருணில். ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அ ப்ராடக்ட், அட்டகாசமான ப்ராடக்ட். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபைனலாக சொல்ல வர்றது வாட் யூ ஷுட் டூ. சரி சார், சூப்பரான ப்ராடக்ட் இருக்குதுங்கிறீங்க, 30ஆம் தேதி வேற டெட்லைன் கொடுத்துருக்காங்கிறீங்க, நான் இப்போ என்ன சார் வல்ட்டு? நண்பர்களே, எதுவும் பண்ண வேண்டாம், யூ ஆர் அட்வைசர். ஒரு கஸ்டமருக்கு பணத்தை கம்மி பண்ணுறது உங்களுடைய தலையாய கடமை. செலவை கம்மி பண்ணணும், நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும். ஆடி சேல் ஏன் சார் கொடுக்குறான்? 50% டிஸ்கவுண்ட் சார். அது நல்ல பொருள் கெட்ட பொருளுங்கிறத பற்றியெல்லாம் பேச வரல, ஆஃபருங்கிறத பற்றி நான் பேச வரல.
பட் ஆனால் விலை கம்மியாக கிடைக்குது. ஆனால் டெட்லைன் சொல்லியிருக்காங்க. கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி தீபாவளிக்கு போடுறான் அமேசான்காரன். 50%, 60% டிஸ்கவுண்ட் போடுறான். எஸ், நம்ப முடியாத விலையில் கிடைக்குது சார். ஆனால் டேட் இருக்கு. அந்த டேட்குள்ளே பண்ணா தான் அடுத்த நாள் காலையில் இல்லை. என்னோட வேலை என்ன? ஒரு நல்ல பொருளை என் கஸ்டமருக்கு கொடுக்கறது, விலை கம்மியாக கொடுக்கறது, நல்ல ஆஃபரில் கொடுக்கறது. அந்த ஆஃபர் இருக்கிற போது அதை நான் சொல்றது. ஒரு நல்ல கஸ்டமர், விவரமான கஸ்டமர் இதையை பார்த்துட்டு, இந்த விஷயத்தை, இந்த சர்க்குலரை படித்து பார்த்துட்டு, ஏப்பா இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இது நீ என்கிட்ட சொல்லையான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. கிவ் quotation அட்லீஸ்ட் 100 people in 10 days. இன்னையிலிருந்து 10 நாள், 13ஆம் தேதிக்குள்ள, 12ஆம் தேதிக்குள்ள 100 நண்பர்களுக்கு கொட்டேஷன் கொடுங்க சார். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நேராக போய் பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அண்ணா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாலிசி கொடுக்க போகிறேன், எனக்கு பாலிசி வேணாம் அண்ணா, பரவாயில்ல நான் கொட்டேஷன் கொடுக்குறேன். ஒரு அட்டகாசமான ப்ராடக்ட் பற்றி சொல்ல போகிறேன் அண்ணா, 50,000 ரூபா கேட்டிங்கன்னு இவ்வளோ வரணும் எல்லாம் எழுதி கொடுங்க, பிரிண்ட் பண்ணி கொடுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, மெயிலில் அனுப்புங்க, வாயில் சொல்லுங்கள், என்ன வேணும் பண்ணுங்க, கொட்டேஷன் கொடுத்துரும். 100 கஸ்டமர். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எகைன் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 24 வருடம், நான் அதை வச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். 100 நண்பர்களுக்கு முதல்ல கொட்டேஷன் கொடுங்க. வேணான்னு தான் சொல்லுவார், பாலிசி இல்லைன்னு தான் சொல்லுவார், வாட்டேன்னு சொல்லுவார், ஐடியா இல்லைன்னு சொல்லுவார், பணம் இல்லைன்னு சொல்லுவார், என்ன வேணும்னு சொல்லிக்கோ. ஆனால் நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன்னா பாருண்ணா. 100 நண்பர்களுக்கு. ஜென்டில்மேன், திஸ் இஸ் அ எக்ஸாக்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ. நாங்கள் சும்மா சொல்ல, ரொம்ப சீரியஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன். 100 பீப்புளுக்கு 10 நாளில் கொட்டேஷன் கொடுங்க. ஒரு நாளைக்கு 10 பேர். சார் ஃபோன் பண்ணால் சரி சார், ஃபோன் பண்ணி ஓகேண்ணா, மொபைல் நம்பர் வாங்க, அல்லது அவரோட பேர் வாங்குங்க, டேட் ஆஃப் பர்த் வாங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, அப்பவே அனுப்புங்க. நேராக போகிறதுனா உங்கள் சௌரியம், நான் சொல்ல. உட்காந்த இடத்துல அனுப்பணுமா, வாட்ஸ்அப் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, பிரிண்ட் எடுத்து போய் கொடுங்க, நேராக போய் பார்த்துட்டு கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் 100 மனிதர்களுக்கு 10 நாளில் கொட்டேஷன் கொடுக்கணும். ஃபாலோ கஸ்டமர் வித் டுடே ஃபேக்ட். சார் இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, சர்க்குலர் பிரிண்ட் எடுத்து கொடுங்க, சர்க்குலர் ஹைலைட் பண்ணி கொடுங்க. சார் இப்படி ஒரு சர்க்குலர் இருந்திருக்கு சார், எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, ஆனால் நடந்த 2014 இப்படி நடந்துச்சு, எவ்வளவு 1000 ரூபாய் அதிகமாச்சு. அதுக்கு முன்னால் 2000 இன்னொரு ப்ராடக்ட் ரிவிஷன் வந்துச்சு 14ல், அந்த அப்போ ஒரு வந்துச்சு. இதெல்லாம் சொல்லுங்க, எக்ஸாக்டா சொல்லுங்க, உங்க தலைவர்கிட்ட வாங்கிட்டு போங்க, உங்க ஹெட் கிட்ட வாங்கிட்டு போங்க, சொல்லுங்க. ஃபாலோ கஸ்டமர் வித் டுடே ஃபேக்ட். சார் டுடே ஃபேக்ட் வச்சுட்டு அடுத்து 10 நாளுக்கு அப்புறம் பேச ஆரம்பிங்க. க்ளோஸ் அண்ட் சேவ் கஸ்டமர் மணி. சார் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுங்க 30ஆம் தேதிக்குள்ள. கஸ்டமருக்கு ஒரு 2000, 3000, 5000, 10000 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் தெரியல, ஆகுமானு தெரியல, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்ப நண்பர்களே, நான் என்ன சொல்றேன்னா, கொட்டேஷன் கொடுங்க 10 நாள்ல. அதுக்கப்புறம் ஃபேக்டை சொல்லி ஃபாலோ பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. கஸ்டமருக்கும் பணத்தை மிச்சம் பண்ணி கொடுங்க, உங்களுக்கும் ஒரு நல்ல வணிகத்தையும் கூடயே ஒரு நல்ல பிஸ்னஸை நான் கொடுத்துருக்கேன், கம்பெனிக்கு, கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். சார் எங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, ஒரு கஸ்டமர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட், எப்பவுமே சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டான், தள்ளி போட்டே இருப்பான். எப்படி தள்ளி போட்டே இருப்பான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த கஸ்டமருக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நண்பர்களே, மறுபடியும் சொல்கிறேன், டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா என்ன சார், முடிவெடுங்க சார், பாலிசி முடியுது சார், முடிஞ்சாலும் முடியலும் சார், சொல்லி பண்ணுங்க. அடுத்தது நண்பர்களே, மை பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன். அடுத்து நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன், கிட்டத்தட்ட போனஸ் கான்செப்ட். நான் 2 விஷயம் சொல்றேன், எப்படி சொல்லணும். இன்வெஸ்ட் 50,000 ரூபாய் இயர். சார் கடைசி நேரத்தில் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார், என்ன பாலிசியா இருக்கு, சின்ன பாலிசி கேட்காதீங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் பேசாதீங்க சார். இன்வெஸ்ட் 50,000 ரூபாய் பெர் இயர், 10 வருஷம் பண்ணுங்க சார், 10 லட்சம் வாங்கிக்கலாம் சார். ஜீவன்லாம் 10-16, 10-16னா 10 வருஷம் கட்டுங்க சார், 16 வருஷம் கழிச்சு காசு வாங்கிங்க சார். ஜீவன்லால் வண்டர் பிளான், பக்காவா பிளான். இன்னொன்று சொல்லுங்க, அண்ணா 50,000 ரூபாய் கட்டுங்க, 15 வருஷம் கட்டுங்கண்ணா, அண்ணா 20 லட்சம் வாங்கிக்கண்ணா. எஸ், இட்ஸ் அ பக்கா சிம்பிள் கொட்டேஷன். 50,000 ரூபாய் 10 வருஷம் கட்டுங்க, 10 லட்சம் வாங்கிக்கங்க. அதே 50,000 15 லட்சம் கட்டுங்க, 20 லட்சமா வாங்கிங்க. 5 வருஷம் தான் கட்டுறீங்க, டபுள். அடுத்தது பாருங்க, தட் இஸ் அ பாயிண்ட். 50,000 ஒரு வருஷம் மட்டும் எச்சா கட்டுங்க. எப்படி 50,000 ஒரே வருஷம் மட்டும் எச்சா கட்டுங்க, 16 வருஷம் கட்டுங்க, 30 லட்சம் வாங்கிங்க. தட் இஸ் அ ஜீவன்லா 16, 25 டேர்ம். அழகா சொல்லுங்க கஸ்டமர்கிட்ட, எதுவுமே வேணாம்டா சார், 2 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார், 2 நிமிஷம். இதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். திஸ் இஸ் அ கான்செப்ட்.
வயசு எப்படி இருக்கணும், ஒரு 45 வயசு கொடுத்தா பெட்டரா இருக்கும். இன்னொரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க, குழந்தை இருக்கிற அந்த வீட்டில் அண்ணா 35,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க குழந்தைக்கு. 15 வருஷம், 18வது வருஷம் 10 லட்சம் வாங்கிக்கங்க. உங்க ஹையர் எஜுகேஷனுக்கு வாங்கிக்கங்க, ஃபாரின் எஜுகேஷனுக்கு வாங்கிக்கங்க. அண்ணா உங்களுக்கு ரிஸ்க் கவர் 25 லட்சம். எப்படி சார்? உங்களுக்கு தெரியுமா, ஜீவன் லக்ஷயாவில் இருக்கிற ரிஸ்க் கவர் மாதிரி உலகத்திலேயே எந்த ப்ராடக்ட்லையும் கிடையாது. இறந்து போயிட்டீங்களா, இமீடியட் சம்மர் ஷூட், டேர்ம் ரைடர் போட்டு கொடுங்க, இமீடியட்டாக ஒரு சம்மர் ஷூட், ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டோட 2 சம்மர் ஷூட் கிடைச்சிடும். அடுத்த பிரீமியம் கட்ட வேண்டாம். எஜுகேஷன் பெனிஃபிட்னு சொல்லிட்டு சம்மர் ஷூட்டில் 10% வருஷம் அந்த குழந்தைக்கு கொடுப்பேன். கடைசியில் மெச்சூரிட்டியும் கொடுப்பேன். இப்படி ஒரு ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை சார், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இல்லை. இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட். வேற கம்பெனியில் இருக்குதாங்கிற எனக்கு தெரியல, தெரிஞ்சு பார்த்துங்க. இன்வெஸ்ட் 1 lakh ஃபார் யுவர் சைல்டு. சார் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். சார் கடைசி நேரத்தில் சொல்ற டயலாக்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், யோசிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இட்ஸ் முத்தான பாயிண்ட். இவ்வளோதான் கொட்டேஷனே, இவ்வளோதான், வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் தான் கொட்டேஷன். இன்வெஸ்ட் 1 lakh ஃபார் யுவர் சைல்டு. சார் 1 லட்ச ரூபா உங்க குழந்தை கேட்டுங்க சார். 30 லட்ச ரூபா ஹையர் எஜுகேஷன் வாங்கிங்க சார். ஃபாரின் போவான் சார் பையன், பொண்ணு கண்டிப்பாக ஃபாரினில் படிப்போம். 30 லட்ச ரூபா கொடுக்குறேன் சார் 20வது வயசில். அண்ணா உங்களுக்கு ரிஸ்க் கவர் 1 கோடி கொடுத்துறேண்ணா. எஸ், 3 தடவை கிடைக்கும். இம்மீடியட் 30 லட்சம் கிடைக்கும். ப்ரீமியம் வெய்வர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வருஷம் ஒருவேளை 10 லட்ச ரூபா பாலிசி இருந்தால் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டே இருப்பேன். கடைசியில் 30 லட்ச ரூபா மெச்சூரிட்டியும் கொடுப்பேன். எல்லாம் கூட்டி பாருங்க சார், 1 லட்சம் 1 கோடி வரும். என்ன தலைவர, 1 லட்ச ரூபா கட்டுங்க, 1 கோடி கவரேஜ் கொடுக்குறது. டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது, பெனிஃபிட்டோட இருக்கிற இன்சூரன்ஸ். யாராவது டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க. திஸ் இஸ் அ பக்கா ப்ராடக்ட். 2 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். கடைசி நேரத்துக்குள்ள இப்படி தான் சொல்லணும். ரொம்ப வள கொல இல்லை. ஜீவன்லாம், ஜீவன் லக்ஷயா, இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நீங்களே பண்ணலாம். நண்பர்களே, சஜஷன், நான் ஐ எம் ஃபைனலி செட். நான் கிட்டத்தட்ட கடைசி ஸ்லைடுக்கு வந்துட்டேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காத்தடிக்குது சார். என்ன காத்தடிக்குதுங்கிறது உங்கள் தொழில் பண்ணுற உங்களுக்கு தெரியும். என்ன காத்தடிக்குது, என்ன பண்ணணும், நீங்கள் தொழில் பண்ணுற நீங்கள் எல்லாருமே மைண்டில் வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு காத்தடிக்கிற போதே தூத்திக்கிங்க. டெட்லைன் இஸ் எ கிஃப்ட். நான் முதலையே சொன்னேன், ஆடி தள்ளுபடி, ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் தான் தள்ளுபடி. தீபாவளி ஸ்பெஷல் சலுகை, கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல். எது வரைக்கும்? தீபாவளி முடிகிற வரைக்கும் தான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல். தீபாவளி முடிஞ்சா கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பணம் வச்சிருங்க, தீபாவளி முடிஞ்சா அந்த டீல் கிடையாது. டீல் இஸ் அ டீல், ஆஃபர் இஸ் அ ஆஃபர், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயத்த பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம். பல லட்சங்கள் பிஸ்னஸ்ல சம்பாதிக்கலாம். முடிவு உங்ககிட்ட நண்பர்களே. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கூப்பிடுங்க அல்லது பேசலாம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.